ஹாய் கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. டுடே அன்பே டயானா படத்துடைய ரிவ்யூ ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த அன்பே டயானா படம் வந்து இந்த ஹீரோவுக்கு வந்து செகண்ட் மூவிங்க. டேரக்டராகவுமே இதுதான் செகண்ட் படம். நடுவில் பாட்டில் ரதான்ற ஒரு படத்தில் சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காராம், ஃபஸ்ட்டு பண்ணாராம். ஆனால் அது செகண்டாக தான் ரிலீஸே ஆச்சு. அது ஏதோ லேட் ஆகி இப்போது செகண்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படம் ஜமா, சொல்லவே வேணாம். அந்த தெருக்கூத்து கலையை பற்றின முக்கியத்துவம் கொண்ட படங்க ஃபஸ்ட்டு படம். ஜமா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான மூவி தமிழ் மூவியில். அதுக்கு கண்டிப்பாக பாராட்டு நிறைய பேர் கொடுத்தே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி மக்களுமே அது வரவேற்பு கொடுத்தாங்க. அது வரவேற்பு கொடுத்ததுனால தான் இப்போ செகண்டாக டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்து இப்போ செகண்ட் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அன்பே டயானா எதுக்கு இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு எதனா சம்மந்தம் இருக்கான்னு படம் பார்த்தா படத்தில் பெருசாக சம்மந்தம்லாம் இல்லைங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி இல்லை, லவ் அண்ட் காமெடி மூவி. அதனால அன்பே டயானா அப்படின்ட்டு ஒரு நல்ல பேராக இருக்கும், லவ்க்கு ஏற்ற பேர் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எந்த கனெக்ஷனுமே இல்லை இதில். இந்த டைரக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு வந்து போரே அடிக்காது. போர் அடிக்காமல் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வச்சு காமெடி அங்கங்கே வச்சு ஓரளவுக்கு நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருக்காங்க படத்தை. அந்த வகையில் இவங்களை பாராட்டி ஆகும். இதில் பெருசாக எந்த கான்செப்ட்டுமே இல்லை. ஒரு தெலுங்கு, அதாவது இந்த ஃபுல்லாகவே இந்த பெரம்பூர் ஏரியாவை தான் காட்டுவாங்க. அங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே பெரம்பூருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கோபியுடைய குரலில் தான். ஸோ அவருக்கு வந்து இது ஒரு நல்ல மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரிதாபங்களில் நல்லா ஃபேமஸ் ஆகுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மூவிலாம் வராங்கனாக்கா கோபி சுதாகர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே. இதுக்கு முன்னாடி சுதாகர் பண்ண அந்த அதர்வா படமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, இதய முரளி. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கோபிக்கு. சுதாகர் அண்ணா போங்க, உங்களை கோபி அண்ணா மிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் காமெடியில். ஸோ இந்த படத்தில் காமெடி கொஞ்சம் ஓவராக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படத்தை விட. ஸோ அந்த வகையில் கோபி ஜெயிச்சிட்டாரு. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட வருவோம். ஹீரோ வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயினி ரெண்டு பேருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி வந்து இந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா இந்த நீக் படத்துலேயே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ல சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு சாங்குகள்லையுமே டான்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனுஷ் அது நடிக்க வச்சாருன்னு சொன்னாங்க. ஸோ அது மூலிமா ஃபேமஸ் ஆகி இப்போ செகண்ட் படமே ஹீரோயினியாக பண்ணுறாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்டிங்கும் ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயினுமே. ஹீரோவுடைய நடிப்பை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஜமா படம் போய் பாருங்கள். அது செம்மையான படம். அது ஆக்ஷன் நடிப்புலாம் அங்கே போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அதில் நடிச்சிருப்பாரு. இதில் சும்மா கேஷுவலாக நடிச்சிட்டு போயிருக்காரு. முக்கியமாக இதில் காமெடி அண்டு ரொமான்ஸ்லாம் பெருசாக இல்லவே இல்லைங்க. ஆனால் லவ் மூவி தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒன் சைட் லவ் மாதிரி இருக்கும் ஹீரோ. செகண்ட் ஹாஃபில் வந்து லவ் செட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வர சின்ன சின்ன இஷ்யூ அது எப்படி ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபேமிலிக்குள்ளே ஜாதி, கேஸ்ட்டு, இந்த மதம், இந்த மாதிரிலாம் பிரிவினை வரும்போது அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ட்விஸ்ட்டு, ஹீரோவுடைய அப்பா அம்மாவுங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன், ஸோ எல்லா பாண்டிங்குமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கோபியுடைய கேரக்டர் அல்ட்ரா லெவலில் இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும் அவருடைய ஸ்லாங் எல்லாமே. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நமக்கு செட் ஆகாத மாதிரி, ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக நமக்கு பழகிடும். அதே மாதிரி தான் ஹீரோ. ஆக மொத்த இந்த படத்தில் வந்து தமிழ் ஆளுங்களே இல்லைங்க. சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இது தமிழ் படம் தான். இதில் அடிக்கடி தெலுங்குலாம் பேசுவாங்க நிறையா. ஆனால் அதெல்லாம் நமக்கு பெருசாக ஒன்றும் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது. அது வந்து சும்மா ஹலோ ஹாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது பெருசாக திணிக்கல நம்மக்கிட்ட. இங்கிலீஷுமே அப்படி தான். ஹீரோயினி வந்து இங்கிலீஷு, ஆங்கிலேயர், அதாவது ஃபாரின்லேருந்து வந்து இங்கே செட் ஆனவங்க, தமிழ் கல்ச்சர் மாறினவங்க. ஹீரோ வந்து தெலுங்கு, அங்கே ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து தமிழில் செட் ஆனவங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கோபி வந்து கர்நாடகா, பெங்களூர்லேருந்து வந்தவன். இந்த மாதிரி அங்கங்கே இருந்து இருக்கிறவங்கள ஒன்றா சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பெருசாக இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணாது. இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி, நம்ம இனம், ஜாதி, மதம், வேற ஒரு மாநிலம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஒரு தமிழ், எல்லாமே தமிழ் அழகாக பேசுவாங்க. தமிழில் ஒரு ஃபன்னான படமாக எடுத்து வச்சிருக்காரு நம்ம பாரி இளவழகன். அது எப்படி கெஸ் பண்ணாருன்னு தெரிலங்க அந்த டேரக்டர். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. இதில் பாட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு பரத். அது மியூசிக் வந்து பரத் வேறு லெவலில் போட்டிருக்காரு. பாட்டு வந்து ஒரு 2-3 பாட்டு வரும். அந்த 2-3 பாட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும் லிரிக்ஸ் எல்லாமே. பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. இருந்தாலுமே அது கேட்கும்போது, படத்தோட விஷுவலோட கேட்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப போராக மொக்கையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க பாட்டுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து காமெடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வரும் போகும். ஆனால் சில டைம் நமக்கு போர் அடிக்கிற மாதிரியான ஃபீலும் வரும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் போர் அடிக்காதுங்க. அவங்க லவ் இந்த இடைவேளை இன்டர்வெல் விடுற சீனே பயங்கரமான சீனு. கரெக்டான இடத்துல போய் வச்சுருப்பாங்க. ஹீரோ வந்து ஒன் சைடாகவே இருப்பார். ஹீரோயினி அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஹீரோடைய லவ்வை. ஆனால் அந்த இன்டர்வெல்லில் தான் ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் ஹீரோ வந்து எனக்கு லவ் வேணாம், லவ் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பான். அவள் லவ் சொல்லிடுவா. ஸோ இங்கே நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ட்விஸ்ட் தான், பெருசாக எதுவும் இல்லை. அங்கங்கே வரும் கரெக்டாக. என்னடா இது
இப்படி போரா போகுதுன்ற மாதிரி தோணும். ஆனால் கொஞ்சம் அங்கே எதனா பயங்கரமான ஒரு காமெடி வந்துடும், ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி. அப்படி இல்லைன்னா எதனா ட்விஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி அங்கங்கே வச்சு கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காரு. நம்ம எல்லா படத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி வைப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப விறுவிறுப்பாக போகும், முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக போகும். ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் காமெடி படத்துங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே காமெடி தான். ஆனால் எண்டிங்கில் தான் பயங்கரமான காமெடி வரும். ஒரு சீன் ஹீரோ அப்பா சேரில் உட்காந்து இருப்பான், ஹீரோ ஷாக்காக போய் நின்று இருப்பான், பார்த்தா கொரட்டை வர சவுண்டு. ஸோ அந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு காமெடி எல்லாமே. அதுவும் ஹீரோவுடைய அப்பா, ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர் கூட அந்த அளவுக்கு பெருசாக மனசில் நிற்கல. ஹீரோவுடைய அப்பா அம்மா கோபி, இவங்க 4 பேர் கேரக்டர் தான் மனசில் நிற்குது. ஹீரோயினி கூட அந்த அளவுக்கு நிற்கல. இருந்தாலும் ஹீரோயினி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த காரில் போகும்போது அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஹீரோ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சீனில் ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும், உன்னால தாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சீன்லாம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் மாதிரி, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ க்யூட்டாக பண்ணுற மாதிரி ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக அழகாக பண்ணியிருக்காங்க ஹீரோயினியுமே. யார் செலெக்ஷன் ஹீரோயினி? நம்ம தனுஷ் இல்லை. ஸோ பயங்கரமாக தான் எடுத்திருப்பாரு நீக் பத்திலே. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இதில் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாரி இளவழகன் அவருக்கு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் நல்லா ஓடும், நல்லா கலெக்ஷனும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா ஹிட்டான படமும் ஆகும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படம் தான், போயிட்டு கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய படங்கள் கொஞ்சம் போராக தாங்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே போயிட்டு தேட்டரில் பாருங்கள், இதை மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.